படிவங்கள் தொடங்கி தேர்வுகள் தொடங்கி நிறைய வேலைகள் செஞ்சிருக்கீங்க. நம்ம மதுரை ஸ்லாங்லேயே சொன்னா நிறைய சம்பவங்களே இதுல பண்ணிருக்கீங்க. என்ன நடந்தது அந்த ஏறக்குறைய தபால் நிலையத்துல 60க்கும் மேற்பட்ட படிவங்கள் இருக்கு. அதுல வந்து பாப்புலரா மக்கள் யூஸ் பண்ற ஃபார்ம் இருக்குல்ல, வந்து மணி ஆர்டர் ஃபார்மு, இந்த மாதிரியான சில ஒரு 10-12 ஃபார்ம் வந்து வெகுஜனமாக தினசரி மக்கள் பயன்படுத்துகிற படிவங்கள். இந்த படிவங்கள் வந்து ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் 3லேயும் இருந்தது. கடந்த ஓராண்டுக்கு முன்பு வந்து இதில் படிவத்தில் இருந்த தமிழை எடுத்துட்டாங்க. எடுத்து ஆங்கிலம், ஹிந்தி மட்டுமே ஆன படிவம் வந்து ஆரம்பிச்சது. அது வந்து மக்கள் தான் வந்து ஒருத்தர் வந்து கொடுத்தாரு, சார் தபால் ஆஃபீஸில் வந்து இருக்கிற ஃபார்மில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது, தமிழ் இல்லை அப்படின்னு. உடனே அந்த பிரச்சனையை கொண்டு போய், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு வந்து அதுக்கு விதிவிலக்கு பெற்ற மாநிலம், நீங்கள் எப்படி தமிழில் வந்து இருக்கிற படிவத்தை பண்ணாமல் விட்டீங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனையை கிளப்பினோம். அமைச்சர் அவர்களை பிரச்சனையை கிளப்பி சென்னை தலைமை தபால் நிலைய அலுவலகத்திலே வந்து நான் போய் உட்காந்து இஷ்யூ கிளப்பினதுக்கு பிறகு அப்புறம் உடனடியாக அமைச்சரும் தலையிட்டு எழுத்துப்பூர்வமாக எனக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தபால் நிலையத்தின் அனைத்து படிவங்களும், அதான் ரொம்ப முக்கியமானது, அந்த 64 படிவங்கள்ல ஒரு 20-25 படிவங்கள்ல தான் கடந்த காலத்திலே தமிழ் அச்சடிக்கப்பட்டது. மற்றதெல்லாம் வந்து பெருசா பயன்படுத்தாத படிவங்கள். அதுலாம் தமிழ் மொழிபெயர்க்க கூட படலை, ஆங்கிலம், ஹிந்தி மட்டும்தான் இருந்தது. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதத்தில் அனைத்து படிவங்களும் வந்து தமிழ் வந்து பயன்படுத்தப்படும் 1 மாதத்துக்குள் அப்படின்னு கொடுத்தாங்க. எல்லா ஃபார்ம் இன்னைக்கு தபால் நிலையத்தில் இருக்கிற எல்லா படிவங்களிலும் தமிழ் இருக்கிறது என்றால் அது எங்களுடைய முயற்சியும் எங்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. படிவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்கவே தமிழ்ல தான். ஆமாம், முழுக்க தமிழ். இதுலேயும் முழுக்கவே தமிழ். அஞ்சலகத்தினுடைய பெயர், பின்கோட் நம்பரு, இது எல்லாமே இந்த பக்கம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். பார்த்துட்டு இன்னைக்கு இந்த படிவங்கள் முழுக்க தமிழ்ல இருக்கு அப்படின்னா வந்து நம்முடைய போராட்டம் தான் முக்கியமான காரணம்.